இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். எதுனா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறத நம்ம தாய் பார்க்கறதுன்னு இருக்கு இல்லையா? அது பெரிய குடுப்பினை. சிலருக்கு அது இருக்காது. அம்மா இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அம்மா போனதுக்கப்புறம் பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்கும். பொருளாதாரம், அதிகாரம், சொத்து சுகம், வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து, அரசியல், பதவி, போக்குவரத்துன்னு எல்லாத்துலயும் ஜெயிச்சிருப்பான். ஆனா, அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அவங்க அம்மாவுக்கு அந்த குடுப்பினை இருக்காது. இது ஜாதகத்துல தெரியுமா அப்படின்னா தெரியும். சந்திரன் அல்லது 4ஆம் இடத்த அதிபதி ராகு அல்லது கேதுவோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தசை நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த தசை முடிஞ்சுதான் ஜெயிக்கவே முடியும். யார் இந்த ஜாதகர்னால வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி போறது. சின்ன சின்ன வெற்றிகள் வேணா வரலாம். ஆனா இவர் இவங்க அம்மா விட்டு வெளியூர்ல போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா பெரிய அளவுல ஜெயிப்பார். பூர்வீகத்துல அம்மா கூட உட்கார்ந்து இருந்தா ஜெயிக்க முடியாது. இந்த காம்பினேஷன் இருந்தா அம்மா காலத்துக்கு பின்னால பாருங்க பெரிய வெற்றியெல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க அல்லது ஒரு கார் வாங்குறாங்கன்னு வைங்களேன், அதில் உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மட்டும் இதை பார்த்துருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த கொடுப்பினை அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அம்மா சந்தோஷப்படணுங்கிறது நிச்சயமா தெய்வமா இருந்து சந்தோஷப்படுவாங்கன்னு ஒரு மன நிறைவுக்கு வந்துட வேண்டியது. வேற என்ன செய்யறது?